அல்லேலூயா. இப்போ எதிரிகள் வருகிறார்கள் என்று ஒரு சத்தத்தை கேட்ட உடனே யோசபாத்துக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. என்னன்னா, மோவா புத்திரர்கள் வராங்க, அம்மோன் புத்திரர்கள் வராங்க, பெரிய சேனையா இருக்கு, அவங்கள பத்தி கேள்விப்பட்டா நம்மளை விட பலம் வாய்ந்தவங்களா இருக்காங்க, இப்போ வந்து நம்மளை மூடி அடிச்சுட்டு ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவாங்கன்னு அவருக்குள்ள ஒரு பயம், அதை கேள்விப்பட்ட உடனே. ஆனா அந்த டக்குன்னு அவருடைய மனதுல மாறுது பாருங்க, என்னுடைய பலத்தால நிச்சயமா இவங்களை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற சேனையை வச்சு நிச்சயமா என்ன பண்ண முடியாது, இவங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே உபவாசத்தை அவர் அறிக்கையிடுறாரு. எல்லாரும் வாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தினால நம்ம நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று ஜெபிக்கிறாங்க. உபவாசத்தோடு கூட அவரை தேடுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் பதில் கொடுக்கிறார் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் தைரியப்படுத்துறார். எப்படின்னா, இவ்வளவு பெரிய சேனையை பார்க்கிற பொழுது நீ பயப்படுகின்றாய், உனக்கு முன்பதாக இவ்வளவு பெரிய மக்கள் நிற்கிறாங்க, சேனை நிற்கிறாங்க, தலைவர்கள் நிற்கிறாங்க, படைகள் நிற்கிறது, எல்லாருமே எல்லா விதமான ஆயுதங்களோடும் துரைத்தனங்களோடும் வந்து நிற்கிறாங்க. இப்பொழுது என்னை மேற்கொண்டு விட்டு போய்விடுவாங்கன்னு நினைக்கிற இல்லையா? அவங்க கூட நிறைய கூட்டம் இருக்கிறது, என்னோடு கூட கொஞ்சம் தான் இருக்கிறது என்று கலங்கி நிற்கிறாய் அல்லவா? நீ என்னை தேடின காரணத்தினால், இந்த எதிரான சூழ்நிலையிலே நீ எனக்கு பயந்து என்னுடைய சமூகத்திலே வந்து நின்ற காரணத்தினால் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தை மூலம் அவ்விடத்திலே யோசபா தைரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 17வது வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து 20ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம கூட 10 பேர் இருக்கிறத விட நம்மை படைத்த தேவன் இருக்கிறதாங்க பெரிய பலம். அல்லேலூயா. நம்ம பின்னாடி எத்தனை பேர் வேண்டுமானாலும் நிக்கலாம், ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது திரும்பி பாருங்க, யாரையுமே பார்க்க முடியாது. அதுவரை சொல்லுவாங்க, நான் உங்க கூடயே இருப்பேன், எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் வந்து நிற்பேன், என்ன வேணாலும் கேளுங்க, உடனே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க. அதே அந்த பிரச்சனை வரும்போது ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஒன்றில் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும், இல்லைன்னா சைலண்டில் போட்டு வச்சிருவாங்க, கட் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா பிஸின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. இதான் மனுஷங்க கொடுக்கிற தைரியம். பிரச்சனைக்கு முன்னாடி தைரியத்தை கொடுப்பாங்க, பிரச்சனை வந்த உடனே காணாம போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல, அவர் பிரச்சனைக்கு முன்னாடியும் தைரியத்தை கொடுப்பார், பிரச்சனை மத்தியில கூட நின்று உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஆகினால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது, யோசபாத்தின் தேவன் இன்னைக்கு நம்மோடும் கூட இருக்கின்றார். உங்களுக்கு முன்பதாக பெரிய பிரச்சனையை போன்ற காரியங்களை இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இதை எப்படி நான் தாண்டுவேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறது, எப்படி நான் மேற்கொள்ள போகின்றேன் என்று ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நம்ம அதை பெரிதாக எண்ணிக்கொண்டு இராதபடிக்கு கர்த்தர் சொல்வது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதுன்னு சொன்ன மாதிரி, இந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியங்கள் ஜெயமாக முடியும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க.
அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, டாக்டர் சொல்லுவாங்க நாளைக்கு மரித்து போயிடுவாங்கன்னு, உடனே உட்கார்ந்து கூடியிருந்து என்ன கூடாது? அழக்கூடாது. யார மாதிரி இருக்கணும் தெரியுமா? எசேக்கியா ராஜாவை மாதிரி கர்த்தரை நோக்கி அழுதுட்டு இருக்கணும். ஆண்டவரே, நான் எப்படி வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்க பிள்ளையா இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி போய் நிக்கணும்னா, என்னை படைச்சது டாக்டர் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நின்று கேட்கணும். அதை விட்டுட்டு ரிப்போர்ட் எடுத்து கையில வச்சுட்டு, டேப்லெட்டும் எடுத்து கையில வச்சுட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கும் கர்த்தரால முடியும். இல்லாத ஒன்றை உருவாக்க அவரால கூடும் இல்லையா? இப்போ சாராளை எடுத்து பாருங்க. வயசு எத்தனை ஆச்சு? குழந்தை பிறக்கும் போது எத்தனை வயசுங்க? அவங்க 16 வயசுலயா குழந்தை பெற்றெடுத்தாங்க. பாட்டி ஆன அப்புறம் பேர பிள்ளைக்கு திருமணத்தை பார்க்கிற வயசுலதான் அவங்களுக்கு குழந்தையே பிறக்குது இல்லையா? அப்போ உலக பிரகாரமா ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறும் இயற்கையும் அவங்க சரீரத்துல இல்லாத நிலைமையில தான் ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. இதை நீங்க ஒரு டாக்டர் கிட்ட, உங்களுக்கு தான் அவ்வளோ வயசானவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 80 வயசுக்கு மேலே போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போன டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வயசெல்லாம் போயிருச்சு, அதுக்குள்ள எந்த சான்ஸுமே இல்லை, நம்ம ஒரு குழந்தைய தத்து தான் எடுக்கணும், இல்லைன்னா இனியெல்லாம் நீங்கள் பல்லு போகிற வயசில் போய் அம்மா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நியாயமானு கேட்பாங்க இல்லையா? நமக்கு ஒரு டேப்லெட் கூட தரமாட்டாங்க, விரட்டி விட்டுருவாங்க, ஒருவேளை இதுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்தில் பாருங்க, அந்த எல்லா விதமான சூழ்நிலையும் முடிஞ்சு போய் எதுவுமே சாத்தியக்கூறு இல்லாத நிலைமையில தான் சாராளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஈசாக்கு கொடுக்குறாரு, அம்மாவை மாத்துறாரு. அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அதனால விஞ்ஞானிகள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே விஞ்ஞானத்தின்படிதான் இந்த உலகம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிட்டு போகாதீங்க. டாக்டர் ஒன்று சொன்ன உடனே டாக்டர் போட்ட முத்திரை தான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவுன்னு நினைச்சிட்டு அங்கேயே போய் அவரை பார்த்துட்டு நிற்காதீங்க. உலகத்துல ஒரு மனுஷன் உங்களை கொடுத்த தீர்ப்பை கேட்ட உடனே இதுதான் என்னுடைய எதிர்காலம்னு கேட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களை படைத்தவர் என்ன சொன்னார்? உங்களை உருவாக்கினவர் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களை அவர் எப்படி வாழ வைப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு வாழுங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில செயலாக மாறும். அல்லேலூயா. அதான் அவர் நினைக்கிறார். நீ மனுஷ வார்த்தையை கேட்டு 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 பயந்து பயந்து நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நீ தான் பிரச்சனையை உண்டு பண்ணி அழுதுட்டே இருக்கிற. என் வார்த்தையை நம்பி வாழ்ந்து பாரு, உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று. அல்லேலூயா.